ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம காட் லவ் ஹியூமன் ட்ராமாவோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகேசஸ். நம்ம சேனலுக்கு அது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் உண்மை எல்லாத்தையுமே ஜியோட அப்பா கிட்ட கன்ஃபெஸ் பண்ணியிருப்பாங்க. அவளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஆட்கள் எல்லாமே கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. காவலர்கள் எல்லாருமே அப்படியே வெட்டுற மாதிரி வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ அப்படியே வாழை பிடிச்சிடுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் ஹச் அப்படின்னு சொல்லி தும்பிருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோயினுமே அப்பா அப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கதான் ஜி அவங்க அப்பா கழுத்திலேயே கத்திய வச்சு நின்றுட்டு இருக்காங்கல்ல. ஹீரோ அவங்க 2 பேருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா யோசிக்கவே இல்லை. டக்குன்னு ஜியை கத்தியால குத்திடுறாரு எடுத்து. ஜி, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? எப்போதுமே நீங்க என்னை ஒரு பொண்ணாவே பார்க்க கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீங்க ஷியவே தான் பொண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்து இறந்து போறாங்க. ஜியோட அப்பா எப்பவுமே ஷியை தான் அவரோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனாலதான் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே பண்ணிருப்பாங்க. இந்த கோவத்தில் தான் அவங்க தங்கச்சியுமே குத்தி கொலை பண்ணி தண்ணியில தள்ளி விட்டுருப்பாங்க. இப்ப எல்லாமே அது காமிக்கிறாங்க நமக்கு. ஹீரோயின் அப்படியே வாழை வாங்கிட்டு அவங்க அப்பாவை நோக்கி தான் வராங்க. சொல்லுங்க, எதுக்காக நீங்க ஃபேமிலி பேனை இப்படி பழிய போட்டீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, ஓ நீ அந்த தப்பிச்சு போன பொண்ணா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபேமிலியை அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி பொய்யா பொழி போட்டு உங்க குடும்பத்தையே நான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும்போது, என்கிட்ட அந்த குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட ஜேடு இருக்கு, அந்த ஜேடு எனக்கு வேணும், அதுக்காக அந்த குடும்பத்தை அழிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா ஹீரோயினுக்குள்ள தானே அந்த ஜேடு இருக்கு. அப்படியே கத்திய வச்சு அவரோட நெஞ்சிலே இறக்கிடுறாங்க ஹீரோயின். ஹீரோக்கு புரியுது இவ ரொம்ப கஷ்டப்படுவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பக்கத்துல வரும்போது, ஹீரோயின் என்கிட்ட எதுவும் பேசாத, நான் பேசுற நிலைமையில இல்ல, என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, ஆனா எதுக்காகன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்குள்ளதான் அந்த ஜேடு இருக்கு, யார் அந்த ஜேடை தேடுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அது ஒயிட் ஃபாக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த ஜேட் ரொம்பவே முக்கியம், அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும், நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா மறுபடியும் உனக்கு பாதிப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என் குடும்பம் அழிஞ்சதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க ஹீரோயின். அங்கே அப்படியே பனியெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோமே சரி கொடையை பிடிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே தட்டி விட்டுறாங்க. என்னை விடு, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் என்னை விட்டுரு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவருமே பின்னாடியே இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கூடவே இருக்காரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா மன்னர் மடி அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. நீ கவலைப்படாத, உங்க அக்காவும் உங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, அதனால நீ ரொம்ப சோகமா இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா இப்பதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் எப்பவுமே உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு மன்னர். அப்போ ஒரு உயில் மாதிரி ஹீரோயின் கொடுக்குறாங்க. அதுல எனக்கு அப்புறம் வர சொத்து எல்லாமே என் பொண்ணதான் சேரும், அதாவது ஷியை தான் சேரும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஹீரோயின் தான் வாரிசு அப்படின்னு தான் அதுல இருக்கு. மன்னருமே பார்த்துட்டு, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, உனக்கு ரொம்பவே நல்ல மனசு, உனக்கு இதை கிடைச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷம் தான் படுறேன், அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு உயில் எடுத்து காமிக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இது என்ன உயில் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த மாதிரி ஃபேமிலி மேலே நாங்கள் பொய்யா பழி போட்டு தான் கொண்டுட்டோம், அவர் எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரமே அதில் இருக்கு. அதில் கைரேகையுமே இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இவங்க தான் வாங்கியிருப்பாங்க கைரேகையை, அது ஒரு ரத்தத்தாலேயே வாங்கியிருப்பாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோவப்படுறாரு. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நீ பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை, உங்க அப்பாவும் அக்காவும் பண்ண தப்புக்கு எப்பவுமே நான் உன்ன பழி வாங்க மாட்டேன், ஏன்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ற மாதிரி வராரு. அங்க வெளியே பார்த்தா ஹீரோ பாத்துறாரு. வேக வேகமா ஒரு ஸ்வீட் எடுத்து நடுவில் நீட்டுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கும்போது, இல்லை உங்களுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. ஹீரோயினுமே கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அவன் அப்படிதான் கொஞ்சம் பேசுவான், ஆனால் ரொம்பவே நல்லா காவல் பண்ணுவான், என்னோட அசிஸ்டன்ட் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதை பண்ணிட்டு இருக்கான், உனக்கு மரியாதையே தெரியல அப்படின்னு சொல்லி மன்னர் கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை அவனோட பிரதர் மாதிரி இவ செஞ்சவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டாலும், சரி பிரதரா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் ஹீரோ அடங்குற மாதிரியே இல்லை. அவங்க பேச வரும்போதெல்லாம் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நடுவில் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் கொடுங்க நான் போட்டு தரேன் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவாக போய் டீ போட்டு மன்னர் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு வாங்கி ஒரு குடிச்சிடுறாரு. மன்னருக்கு டென்ஷன் ஆகிடுது. நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் மன்னர், என்கிட்டே நீ மோதுறியா, வா 2 பேரும் ஒட்டுக்கா சண்டை போட்டு பார்க்கலாம், யார் வின் பண்றான்னு பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தடுக்கிறாங்க. வேணாம் மன்னிச்சிருங்க அரசரே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிற்கிறாரு சண்டைக்கு. ஹீரோயின் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிருங்க இனிமேல் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், அவன் ரொம்பவே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்காக பேசுறாங்க. சரி நாளைக்கு லேண்டன் ஃபெஸ்டிவல் இருக்கு, உனக்கு தெரியும்ல, அதாவது அந்த விளக்கு மாதிரிலாம் செஞ்சு தண்ணியில் மிதக்க விடுவாங்களே அப்புறம் பறக்க விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான். நீ வந்தக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல், சும்மாரக்காம வந்துரு அப்படின்னு சொல்லி மன்னர் இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினுமே கண்டிப்பா வந்துடுற அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க பேசுறதை பார்த்து ஹீரோக்கு தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் மன்னர் வந்ததுமே இங்கே ஹீரோயினை காணும் அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் கரெக்டாக அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே வணங்கிட்டு
உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணவா? அப்படின்னு கேட்கும்போது, "ஓ! பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஊர்ல எல்லாம் வழக்கமா அந்த நெருப்பு வச்சு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க போல. அந்த மாதிரி தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில அப்படியே கங்கெல்லாம் பறக்கும்போது ஹீரோயின் ரொம்ப அழகா தெரிறாங்க அந்த வெளிச்சத்தில. மன்னருமே அப்படியே மயங்கி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவ பார்த்தா அவருமே அதே மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கண்ணு ஃபுல்லா லவ்வா தான் இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது மன்னர் பார்க்குறதையுமே இவரு பார்க்குறாரு. என்ன இவன் இப்படி பார்க்குறான்? அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் தடுக்கி விழுகிற மாரி போம்போது, வேகமா போய் ஹீரோ பிடிச்சிடுறாரு. மன்னர் "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவன் என்னோட கார்ட்ல அதனால தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லி அப்பதான் கொஞ்சமா ஆஃப் ஆகுறாரு. ஹீரோயின் அப்படியே ஸ்பீச் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு இன்பமும், சந்தோஷமும், அது மட்டும் இல்லாம நிம்மதியும் பெருகட்டும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது. கைய அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. மன்னர் விட்டு அங்கருந்து இறங்கியே வந்துருவார் போல. "என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்காக வந்தங்கிறதையே மறந்துட்ட. பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மன்னர் கூட என்ன பண்ணலாம்? மன்னர்கிட்ட எப்படி பேசலாம்னு தானே இப்ப பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்ல ஆளு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு புரியலையா? என்னோட ஃபேமிலி நேம நான் கிளியர் பண்ணணும். அதுக்கு எனக்கு பவர் வேணும், அதிகாரம் வேணும். அது யார்கிட்ட இருக்குன்னா மன்னர்கிட்ட தான் இருக்கு. நான் அதுக்காக மட்டும் தான் இத பண்றேன். வேற எதுக்காகவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லவா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஆனா பேசவே மாட்றாரு. "இன்னைக்கு லேண்டர்ன் ஃபெஸ்டிவல். இன்னைக்கு உனக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும், அது மட்டும் இல்லாம உன் பர்த்டேவும் சிறப்பா அமையட்டும்" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. "உன்னோட பர்த்டே கிஃப்ட்டா தான் இன்னைக்கு நான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணேன். அது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயின் அப்படி சொல்றத. ஆனா, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் அவருக்கு ஞாபகம் வருது. இவரு கிளான்ல எல்லாருமே அந்த உறைஞ்சு போறக்கு முன்னாடி ஒட்டுக்காவே தான் இருந்திருப்பாங்க. இதே மாரி லேண்டர்ன் ஃபெஸ்டிவல்ல இன்னொரு பொண்ணுமே சொல்லியிருப்பாங்க இவருக்கு. "உன்னோட சந்தோஷம் எல்லாமே பெருகட்டும். ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோயினுமே, "நீ வந்து எப்பவுமே இதே மாரி சந்தோஷமா இரு. ஆனா என்ன என்னால தான் இருக்க முடியல. எங்க அம்மா எப்பவுமே இந்த நாளன்னைக்கு ஒரு கேக் செஞ்சு தருவாங்க. ஆனா இந்த டைம் செஞ்சு தர முடியாதுல்ல. இப்ப மட்டும் இல்ல. இதுக்கப்புறம் எப்பவுமே அந்த கேக் என்னால சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு நைட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தனியா இருக்கும்போது ஹீரோ வராரு. "இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு பேக் குடுக்குறாரு. "என்ன இது?" அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள கேக் தான் இருக்கு. ஹீரோயின் "ஏய் கேக் வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இவரு அப்படியே போய் ஒரு தங்க கட்டி அவர்ட்ட குடுத்துருப்பாங்க. "இந்தா இங்கேருந்து ஓடிரு" அப்படின்னு சொல்லவும், அவனுமே கடைய விட்டு ஓடிருப்பான். அங்க இருக்க மாவெல்லாம் எடுத்து இவரே அப்படியே கஷ்டப்பட்டு பெனஞ்சு எல்லாம் செஞ்சு ஃபேஸ் எல்லாம் மாவாக்கி ஒரு கேக் செஞ்சிருப்பாரு. அதுவும் இவர் வந்து ஃபோனிக்ஸ் காட் அதாவது சாவே இல்லாத ஒரு கடவுள் தான். அதே மாரி ஷேப்ல தான் செஞ்சிருப்பாரு. ஹீரோயின்ட்ட குடுக்கும்போது, "ஏய் இது ஃபோனிக்ஸ் தானே" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ டக்குன்னு பிடுங்கிடுறாரு. "ஒண்ணும் இல்ல போ" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் கேக்கு தான் எனக்கு தெரியும். நான் சும்மா சொன்னேன். குடு குடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே தொரத்திட்டு வராங்க. ஹீரோ ஆனா குடுக்குற மாரியே இல்ல. இவங்களுமே 2 பேரும் விளையாண்ட்டு இருக்காங்க. "கிஃப்ட் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கக்கூடாது குடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா இப்ப மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அரசர் ஹீரோயினுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் தச்சு தரணும். அதுல வந்து தங்க ஜரிகைலாம் நெறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுக்கிறதுக்கு நெறைய பேர கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அளவு எடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா தொடும்போது கூசுது. சிரிச்சுட்டே இருக்காங்க. "நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க இருங்க நானே வந்து அளவெடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அரசர் எந்திச்சு வராரு. ஏன்னா ஹீரோயின் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதுதான் சாக்கு. எப்படியாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது டக்குனு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. "எனக்கு எல்லா சைஸும் தெரியும். நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸும் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. அரசர் சந்தேகமா பார்க்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல இல்ல அவன் தானே என்னோட அசிஸ்டன்ட். எப்பவுமே இதே மாரி தான் எனக்கு ரொம்ப கூசுமா. அதனால அவன் தான் அளவு சொல்லுவான். அதான் உனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு மன்னரோட காது கிட்ட போயிட்டு, "இது மட்டும் இல்ல அவளோட எல்லா அளவும் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க. மன்னனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிருது. ஹீரோயின் புரிஞ்சதுமே, "இல்ல இல்ல இன்னொரு நாள் அளவெடுத்துக்கலாமா? எல்லாரும் கிளம்புறீங்களா? நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. அரசருக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு தான் அவரோட ஹெல்ப் வேணும்னு நான் சொல்றேன்ல. அப்பதான் என் ஃபேமிலி கேஸ என்னால முடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் தேவையில்ல. நான் கேஸ் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவரோட ஹெல்ப்லாம் உனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு ஜெலஸா இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னால ஹியூமன்ஸ் மாரி ஃபீலிங்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி டக்குனு திரும்பி அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. "ஒத்துக்க மாட்டியே" அப்படிங்கிற மாரி. இப்ப அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. இப்பதான் ஜி ஃபேமிலில எல்லாருமே இறந்துட்டாங்கல்ல. அதனால வீடு ஃபுல்லா இவங்களுக்கு தான் சொந்தம். சரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப எவிடன்ஸுமே ஒண்ணு கிடைக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க வந்து ஒரு கேண்டில் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அணைஞ்சிருது. உங்களுக்கு பயமாயிடுது யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. கேண்டில் கையில வச்சிருக்காரு. "நீ பாரு" அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன பிளான் போட்டாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு சொல்லி எல்லாமே எழுதியிருக்கு. ஹீரோனுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அங்கருந்து அப்படியே அழுதுட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கைய அப்படியே எடுத்து பார்த்தா ரத்தம் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே கையில உள்ளங்கையில குத்திடுறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்ததுமே வேகமா போறாரு. ஆனா அந்த டீப்பா குத்துனனால அப்படியே வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ வேகமா போய் அப்படியே ஹக் பண்ணி உட்காந்துடுறாரு. ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட ஃபேமிலி கொண்டிருக்காங்க.
எல்லாம் என்னால தானே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா DKSS சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.